டிஎன்பிஎஸ்சி தமிழில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒரு கேள்வி. அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி 6th வகுப்பில் 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பருவத்தில் இதை கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதாவது இப்போ வேளாண்மை அப்படின்றது அதை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வேளாண்மை நமக்கு கதி அப்படின்னா, இப்போ கா அப்படின்னா கலித்தொகை, கதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கான்னா கலித்தொகை, தீன்னா திருக்குறள். அப்போ கலித்தொகையிலையும் திருக்குறளையும் முதலாக இடம்பெற்ற நூல் வேளாண்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாற்று நட்டார் உழவர், இல்லைன்னா உழவர் நாற்று நட்டார். இப்போ நாற்று அப்படின்னு சொன்னால் நாற்று அப்படின்னு சொல்லும்போது அப்போ நற்றினை அதை குறிக்குது. ஸோ இது உழவர் அப்படிங்கிற சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் நற்றினை. இதாக இருக்குங்களா? சரி, அடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து எதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். 10 வெல்லம் கொடு அப்படின்னு பேர். 10 வெல்லம் அப்படின்னா 10 அப்படின்னா பதிற்று 10. அப்போ வெல்லம் அப்படின்ற சொல் எங்கே இடம்பெற்றது முதல்ல அப்படின்னா பதிற்று 10ல் இடம்பெற்றது. சரிங்களா? சரி, அக்கா மருந்தை திருவுக்கு கொடுத்தாள். இங்கே அக்கா அப்படிங்கிறது அகத்திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அக்கா அக்கா மருந்தை, மருந்துங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு அக திரு அப்படின்னு வருது. ஸோ அப்போ மருந்து அப்படிங்கிற வார்த்தை அகநானூர்லையும் திருக்குறள்லையும் முதலில் இடம்பெற்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது சிம்பிளாக நமக்கு வச்சுக்கிறதுக்காண்டி நான் எழுதுனது. இது நானாக எழுதுனது தான். ரைட். இப்போ ஊர் திண்ணையில் தொல்காப்பியன் இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஊர் அப்படின்ற சொல் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா தொல்காப்பியத்திலையும் அகத்திணையிலையும் இடம்பெற்றது. இப்போ இங்கே திணை அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன் அக அப்படின்னு கொடுக்கலன்னா குழப்பிடும், அகத்திணைக்கும் அகநானூருக்கும் குழப்பிடும். அப்போ இங்கே இது அகநானூறு, இது அகத்திணை. என்ன திண்ணைனா திணை, தொல்காப்பியன் அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றது. அடுத்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அரசு பேருந்தில் திருக்குறள் எழுதியிருந்தது அப்படின்னா என்னென்னா, அரசு அப்படிங்கிற வார்த்தை முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். அடுத்து பார்த்திங்கன்னா, வீட்டின் புறத்திணையில் செல் இருந்ததை, செல் அப்படின்ற சொல் முதலாக எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா புறத்திணையிலையும் தொல்காப்பியத்திலையும் இருந்தது. புறத்திணையில் செல் இருந்ததை தொல்காப்பியன் பார்த்தான். அதாவது புறத்திணைனா வெளித்திணை, திணை முந்தையெல்லாம் வீட்டில் திணை இருக்கும், அதை நம்ம திணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புறத்திணையில் செல் தொல்காப்பியன். அப்போ செல்லுங்கிற வார்த்தை புறத்திணையிலையும் தொல்காப்பியத்திலையும் இடம்பெற்றது. அடுத்து பாருங்கள், இந்த அரசன் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அரசன்கிறது வார்த்தை இடம்பெறலை. இதில் என்ன இடம்பெற்றது அப்படின்னா பாருங்கிற சொல் இடம்பெற்றது. எந்த இதில் அப்படின்னா பெரும்படை அப்படின்னா பெரும்பானாற்று படை. அரசன் என் பெரும்படையை பார் என்றான். அப்போ பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார் முதலில் இடம்பெற்ற நூல் பெரும்பானாற்று படை. அப்போ இது 2 தான் நமக்கு முக்கியம். பாரும் பெரும்படையும் ரொம்ப முக்கியம். மேலும் நம்முடைய குவிஸ் லிங்க்கில் தொடர்ந்து ஒரு 6 லிங்க்கு நம்ம போட்டிருக்கோம். அந்த 6 லிங்க்கையுமே உங்களுடைய டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெகுலராக 10 நிமிஷம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே போதும். தமிழில் 100 மார்க்கு நம்மளால் எடுத்துட முடியும். ஸோ தொடர்ந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.